வெல்கம் ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ். ஸோ எப்பயும் போல் ஈவினிங் 5 மணிக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு லைட்லாம் போட்டுட்டு சிஸ்டம் சுவிட்ச்லாம் ஆன் பண்ணிட்டு சிஸ்டம்லாம் ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் கெட்டால் வந்துட்டு ஸோ லாகின் பண்ணலான்னு பண்ணேன். அப்புறம் பார்த்தா தெரியாது இன்ஷாட்டில் எடிட் பண்ணால் ஸ்லோமோவில் போகிற மாதிரியே இருக்குது. அங்கங்கே எடிட் பண்ணி சிஸ்டம் போல். அப்புறம் லாகின் பண்ணேன். அப்புறம் தப்பாக போட்டேன். அப்புறம் மறுபடியும் திருப்பி ரீலாக் பண்ணி ஸ்லோமோலே போதுங்க. அப்புறம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு சரி மார்னிங் என்ன பேசஸ் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ரிப்போர்ட் கொடுக்கணும் எல்லாமே லாகின் பண்ணிவிட்டு மொத்தம் நமக்கு 2 வெப்சைட் இருக்குது. ஸோ ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த பில்லு அந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறது. ஸோ 2மே லாகின் பண்ணிட்டாங்க. 2மே லாகின் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு எத்தனை 2 பேஷண்ட் தான் இருக்காங்க. அது 2 பார்த்திங்கன்னா சரி பில் வரல. ஸோ அதனால் 2 பேஷண்ட் தான் இருக்காங்க. சரி அப்புறம் டைம் பார்த்துட்டு ஸோ அப்படியே எழுந்து மேம்க்கு உள்ளே எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கா சேசிலாம் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டாங்க. வந்துட்டு வெளில நின்ன கொஞ்சம் நேரம்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அப்படியே எடிட் பண்ணி போட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு அண்ணன் வந்தார். சரி ரைட்டு ஒருத்தர் வந்தார். அப்படியே கையெல்லாம் மடித்து வச்சுட்டு பிளட்லாம் எடுக்க ரெடி ஆகிட்டு அப்புறம் பேண்ட்லாம் ஏற்றி போட்டு அப்புறம் அண்ணன் கரெக்டாக உள்ளே வந்துடுவார். அடுத்த எடிட்டில் வரும் பார்த்துக்கோங்க. அண்ணன் கரெக்டாக உள்ளே வந்துட்டாப்புல. அவருக்கு நான் ஒரு ஜஸ்ட்டு வந்து ரேண்டமாக குளுக்கோஸ் பார்க்கணுன்னாருங்க. ஸோ அதனால் அப்புறம் அடுத்து அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வெல்கம் காய்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு டைம் 6 o'clock ஆக போகுது. மேம் வர டைம். ஸோ கொஞ்சம் மேம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு கட்டிங் போட்டு வந்தால் தாங்க சரியாகும். ஸோ போயிட்டு ஒரு டீயை போட்டு வந்து வேலை பார்க்க போகிறேன். சரி பார்ப்போம். சரி ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.